ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? நண்டு கிரேவி சாதத்தில் வச்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம நண்டு கிரேவிக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் கொஞ்சோண்டு தான் நண்டு எடுத்திருக்கேன், ஒரு ஆள் 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி சின்ன சின்னதாக, ஒரு தக்காளி அதுவும் சின்ன சின்னதாக, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா, மிளகாத்தூள், காரத்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, பெருஞ்சீரகம் மட்டும் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட உப்பு, எண்ணெய். நான் பாமாயில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றி செய்யுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டா கடுகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சது நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை போட்டு, அப்புறமேட்டா எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த கிரேவி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நார்மலாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நான் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. வெங்காய தக்காளி வதக்கிட்டு அப்புறமா சால்ட் ஆட், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். நான் மசாலா காட்டுறப்பே நான் மஞ்சத்தூள் காட்டலை. நான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் உப்பு ஆட் பண்ணலை முன்னாடி வெங்காயம் வதக்கிறப்ப. ஸோ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தேவையான அளவு நான் போட்டுக்கினேன். போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா அதை வதங்க விட்டுட்டு, வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நண்டை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். நான் நண்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஒரு 2 மினிட்ஸ் அதை வெங்காய தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கிரேவி மாதிரி வரணும்ல, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. அதனால் நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து கிரேவி மாதிரி வரவும் அதுக்கப்புறம் நான் தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலான்னு தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். செம கிரேவியாக, செம ஸ்மெல், சூப்பரான ஸ்மெல், நல்லா இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் டேஸ்டிக்காக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கினேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கினேன், கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி கடைசியாக ஆட் பண்ணிக்கினேன். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிளகு வாசனை போகிறதுக்காக கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கிரேவி, நண்டு கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.